முக்காவாசி இப்போ இந்த மாடாதிபதிகள் இந்த ஆதீனங்கள் எல்லாமே எப்படின்னா இவங்க வந்து சாமி பேரை வச்சுக்கிட்டு அரசியல் பண்ணுறாங்க. அதே தப்பு. நான் அதை தான் எதிர்க்கிறேன். வந்துட்டு மதம் ஐ டோன்ட் பிலீவ். நான் மதத்தை நம்புறதே கிடையாது. ஏன்னா மதம் வந்து மனிதனால் ஆக்கப்பட்டது. கடவுள் ஒன்று, அது வந்து வெவ்வேறு பேர் கொடுத்துருக்காங்க. சாமி வேஷம் போட்டதால அவங்க எல்லாம் யோகிய சிகாமணின்னு சொல்லி நீங்க வேணா நம்பிக்கலாம், அது உங்க இஷ்டம். ஆனா எனக்கு அங்க நடக்கிற நிறைய அசிங்கங்கள் தெரியும். நான் மற்றவங்கள மாதிரி கொச்சைப்படுத்தி பேசல. எனக்கு வேணா இன்னைக்கு வந்து 5 பென்ஸ் கார் வாங்கி வச்சுக்கலாம், சொந்த பணத்தையும் வாங்கலாம், இல்லை கடன் வாங்கி கூட வச்சுக்கலாம். அது வந்து ஊர் உலகத்தை வந்து ஷோ பண்றது. மேம் வணக்கம். வணக்கம். நீங்க வந்து இதுக்கு முன்னாடி இளைய மடாதிபதி பத்தி பேசியிருந்தீங்க. அதை பத்தின நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்திருந்தது உங்களுடைய செஷன்ல. நீங்க வந்து ஏன் வந்து இந்துக்களை மட்டும் அடிக்கிறீங்க, ஏன் மற்ற மதத்தை வேற பேச மாட்டேங்கிறீங்க, தைரியம் தான் பேசுங்க இப்படின்லாம் சொல்றாங்க. முதல்ல அதுக்கு நீங்க பதில் சொல்லிடுங்க. நான் வந்துட்டு எந்த மதத்தையும் நான் எடுக்கல. பிகாஸ் நான் எப்பவும் சொல்வேன், எனக்கு மதத்தில் நம்பிக்கை இல்லை. ஒன்று. ரெண்டாவது, முக்காவாசி இப்போ இந்த மாடாதிபதிகள் இந்த ஆதீனங்கள் எல்லாமே எப்படின்னா இவங்க வந்து சாமி பேரை வச்சுக்கிட்டு அரசியல் பண்ணுறாங்க. அதே தப்பு. நான் அதை தான் எதிர்க்கிறேன். வந்துட்டு மதம் ஐ டோன்ட் பிலீவ். நான் மதத்தை நம்புறதே கிடையாது. ஏன்னா மதம் வந்து மனிதனால் ஆக்கப்பட்டது. கடவுள் ஒன்று, அது வந்து வெவ்வேறு பேர் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இங்கேயே இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சர்ச்சைகள். ஒருத்தர் வந்து சைவம் ஃபாலோ பண்றவங்க வைஷ்ணவரை திட்டுறாங்க, வைஷ்ணவம் ஃபாலோ பண்றவங்க சைவத்தை திட்டுறாங்க. எனக்கு ரெண்டுத்துலயும் நம்பிக்கை இல்லை. ஏன்னா நான் எப்போ சொல்லிக்கேன், நான் வந்து ஒரு வைஷ்ணவ வீட்டில் பிறந்திருக்கிறேன். அதுவுமே எனக்கு நம்பிக்கை கிடையாது. எல்லாரும் கேட்பாங்க, ஏன் நீங்க ருத்ராட்சை போட்டிருக்கீங்கன்னு சொல்லி. எனக்கு வந்து கடவுள் என்னை போட சொன்னதால் தான் நான் போட்டிருக்கேன். ஐ எம் நாட் புட்டிங் இட் ஃபார் ஃபேஷன். எதுக்காகவே யாருக்குமே அட்ராக்ட் பண்றதுக்கோ இல்லாட்டி யாரையும் ஏமாத்துறதுக்கோ எதுக்குமே நான் பண்றதில்லை. என் மனசுல பட்டதெல்லாம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஆண் பெண், அதுக்கப்புறம் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ். நம்ம எல்லாரும் முதல்ல ஒற்றுமையா வாழ கத்துக்கணும். இந்த மதம் சொல்லி, ஜாதி சொல்லி, மொழி சொல்லி, அதுக்கப்புறம் நாட்டை சொல்லி நம்ம சண்டை போட்டுக்கிட்டே இருந்தோம்னா ஒரு நாட்டோட டெவலப்மெண்ட்டுக்கும் நல்லதில்லை. இந்த பிரிவினைவாதம் வந்து நான் வந்து அதை ஆதரிக்கிறது இல்லை. அதில் எனக்கு வந்து காஞ்சி மடத்தை பத்தி என்ன தெரிஞ்சதோ தான் நான் பேசினேன். வந்துட்டு அவங்க எல்லாரும் பிகாஸ் சாமி வேஷம் போட்டதால அவங்க எல்லாம் யோகிய சிகாமணின்னு சொல்லி நீங்க வேணா நம்பிக்கலாம், அது உங்க இஷ்டம். ஆனா எனக்கு அங்க நடக்கிற நிறைய அசிங்கங்கள் தெரியும். நான் மற்றவங்கள மாதிரி கொச்சைப்படுத்தி பேசல. நான் கூட பேசியிருக்கலாம், அந்த அனுராதா அவங்க பத்தி, இல்லாட்டி அந்த ஸ்வர்ணமாலிகா பத்தி, இல்லாட்டி அந்த இன்னொரு பெண் வந்து ஜெயேந்தருக்கு பிறந்த பெண்ணு சொல்லிட்டு பேசுறாங்க. அது ஐ டோன்ட் வாண்ட் டு கொச்சப்படுத்திஃபை. ஓகே, ஈவன் எனக்கும் அது எல்லாத்த பத்தி தெரியும். எல்லாம் தெரிஞ்சும் உங்களுக்கு பாக்குற ஒரு பக்கத்தை தவிர்த்து இன்னொரு பக்கத்தை பத்தி நீங்க நான் வந்துட்டு சர்டன் திங்ஸ் அதை பத்தி விமர்சிக்க எனக்கு இஷ்டம் இல்லை. என்னன்னா அவங்களுக்கே அறிவு இருக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து ஒரு காலேஜ் நடத்திட்டு இருக்கேன். இப்ப நான் வந்து என் காலேஜ்ல உட்காந்துட்டு ஒரு வெளியில உட்காந்து நானே ஒரு சிகரெட் அடிச்சாலோ, இல்லாட்டி நானே அங்க உட்காந்து குடிச்சிட்டு உட்காந்துட்டு இருந்தாலோ, இல்லாட்டி நான் ஒரு ஆண் இருந்து நான் வந்து என்னோட ஸ்டூடெண்ட்ஸ், கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸோ இல்லாட்டி என்னோட ஸ்டாஃப், பெண் ஸ்டாஃப் கிட்ட நான் மிஸ்பிஹேவ் பண்ணா, அப்போ எனக்கு என்ன ஃபர்ஸ்ட் தனி மனிதன் ஒரு தனி மனுஷி ஒழுக்கம் இருக்குதுன்னா இல்லை. அப்போ வந்து நான் வந்துட்டு அதை நடத்தக்கூடாது, பேசக்கூடாது. அப்போ இந்த மாதிரி இந்த மடங்கள்ல இருக்கவங்கலாம் அவங்க வந்து சன்னியாசின்னு எடுத்தப்புறம், இப்போ நான் சன்னியாசி கிடையாது. பட் வந்துட்டு நான் வந்து எனக்கு இந்த பெரிய ஆசைகள் எல்லாம் கிடையாது. இந்த மாதிரி ஒரு பெரிய கார்ல போகணும் என்னால அஃபோர்ட் பண்ண முடியும். எனக்கு வேணா இன்னைக்கு வந்து 5 பென்ஸ் கார் வாங்கி வச்சுக்கலாம், சொந்த பணத்தையும் வாங்கலாம், இல்லை கடன் வாங்கி கூட வச்சுக்கலாம். அது வந்து ஊர் உலகத்தை வந்து ஷோ பண்றது. எனக்கு வந்து அந்த ஷோ பண்ணி வாழ்க்கையை நடத்தணும் எனக்கு தேவை கிடையாது. அதுக்காக எனக்கு மரியாதை யாருன்னா கொடுக்குறாங்க, எனக்கு அந்த மரியாதையும் தேவையில்லை. ஏன்னா நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நிறைய பேர் சொல்லும்போது, ஏன்னா கல்யாணத்துக்கு போக கீதா பட்டு சேலை கட்டிட்டு வான்னு சொல்லுவாங்க. அது எனக்கு அதில் இல்லை. நான் எப்படி இருக்கணும், காட்டன்லோ ஏதோ ஒன்றுல போவேன். அது பைத்தியக்காரத்தனமா அவங்களுக்கு இருந்தா இருந்துட்டு போகுது. ஆனா நான் வந்து அந்த கல்யாணத்து வீட்டை அவங்கள போய் இம்ப்ரெஸ் பண்ணி நான் பெரிய பணக்காரி, வைரம் போட்டு வர இல்லாட்டி வைரம் போடாட்டி நான் பிச்சைக்காரின்னு நினைச்சாங்க. நான் நினச்சிட்டு போட்டேன். நான் அதை பத்தி ஆகல என்னோட நேயர்கள் எல்லாத்துக்கும் நான் சொல்ல விரும்புவது என்னன்னா, அதே மாதிரி அந்த மதத்தை வச்சு பிஸ்னஸ் பண்ணணுமோ இல்லாட்டி அரசியல் பண்ணணுமோ ரெண்டும் எனக்கு கிடையாது. எனக்கு வந்து நம்ம மக்கள் நல்லா இருக்கணும், ஒற்றுமையோடு இருக்கணும், இதுதான் என்னோட இது. அதில் தான் நான் இவ்வளோ பேசுகிறேன்.